வணக்கம். பன்னீர்செல்வத்தை அவதூறாக தற்பொழுது புகழேந்தி அவர்கள் பேசியுள்ளார். மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களது அணியில் இணைவதற்காக புகழேந்தி அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்களை இழிவாக பேசியுள்ளதாக தற்பொழுது பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்கள் புகழேந்தி ஒரு பச்சோந்தி என்றும் கூறியுள்ளார். காரியம் ஆவதற்காக எங்களது அணியில் இருந்தார் என்றும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் பணத்தை பெற்றுவிட்டு அவருக்கு ஆதரவாக செயல்படுகிறார் என்றும் தற்பொழுது கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் வைத்திலிங்கம் அவர்கள். ஏற்கனவே புகழேந்தி அவர்கள் மிக மிக மோசமான நிலையில்தான் அதிமுகவில் பயணித்ததும் குறிப்பிடத்தக்கது. மேலும் அணி மாறும் படலம் அதிமுகவில் நடைபெற்ற பொழுது பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவை தெரிவித்தார் புகழேந்தி அவர்கள். தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதபுரத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டு அங்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு பலாசின்னத்தில் போட்டியிடும் பொழுது கூட அவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொள்ளவில்லை புகழேந்தி அவர்கள். இதனால் புகழேந்தி அவர்கள் கிட்டத்தட்ட அதிமுகவில் இருந்து பன்னீர்செல்வம் அவர்கள் நீக்கப்பட்டது சரிதான் என்றும் திடீரென்று பேட்டி ஒன்றை அளித்துள்ளார். இதற்கு பதிலளிக்கும் விதமாகத்தான் வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளது. புகழேந்தி ஒரு பச்சோந்தி என்றும் காரியம் ஆகும் வரை அதிமுகவில் இருந்தான் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் கட்சியிலிருந்து நீக்கப்படும் பொழுது எங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டான் என்றும் தற்பொழுது ராமநாதபுரத்தில் பன்னீர்செல்வம் அவர்களை வேட்பாளராக நிறுத்தியது பிடிக்காத காரணத்தினாலும் வைத்திலிங்கம் அவர்கள் மற்றும் மனோஜ் பாண்டியன் இவர்கள் புகழேந்தி அவர்களை இரண்டாவது அச்சமாக பார்த்தது. அதாவது ராமநாதபுரத்தில் அவருக்கு முன்னுரிமை கொடுக்காமல் புகழேந்தி அவர்களை பிரச்சாரத்திற்கு அழைக்காமல் இருந்ததாக இவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஆனால் இது முழுக்க முழுக்க தவறானது என்றும் கூறியுள்ளார் வைத்திலிங்கம் அவர்கள். மேலும் புகழேந்தி அவர்கள் நிச்சயமாக மிக மிக அரசியலில் தோல்வி அடையக்கூடிய வகையில் அதிமுகவில் மட்டுமல்ல வேறு எந்த ஒரு கட்சியிலும் அவரால் இணைய முடியாத நிலை உருவாகும். அது வெகு விரைவில் இல்லை என்றும் கூடிய விரைவில் அது நடக்கும் என்றும் வைத்திலிங்கம் அவர்கள் மனோஜ் பாண்டியன் அவர்கள் கூறியுள்ளார். இன்று மாலை ஒரு பேட்டி ஒன்றையில் புகழேந்தி அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்கள் நிச்சயமாக அதிமுகவில் இணைய முடியாது, தொண்டர்கள் அனைவரும் பன்னீர்செல்வத்திற்கு எதிராக இருக்கிறார்கள் என்றும் கூறியுள்ளார். ஆனால் உண்மையில் நாம் பார்க்கும் பொழுது பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகள் அதிகமாகத்தான் இருக்கிறது. இந்த மக்களவை தேர்தலில் ராமநாதபுரத்தில் வெற்றியடைந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமையை கொள்வார் என்றும் அதற்கு பிறகு அதிமுகவை மீட்டெடுப்பதற்கான போராட்டத்தை தொடுவார் என்றும் புகழேந்தி அவர்களுக்கு எதிராக வைத்திலிங்கம் அவர்கள் கூறுவதை பற்றி கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.